தானியேல் 6வது அதிகாரம் 28வது வசனம். அந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்தை சிந்தனை வசனமாய்க்கொண்டு ஆண்டவருடைய அருள் நிறைந்த வார்த்தைகளை இந்த நாளிலே நாம் கேட்க ஆயத்தப்படுவோம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேல் சீரும் சிறப்புமாய் இருந்தார். அன்புக்குரியவர்களே, இன்று அனைவருடைய விருப்பமோ ஒரு ஜெயம் நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும், ஒரு வெற்றி நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும், ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும், நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லிதான் அத்தனை பேரும் நாம் விரும்புகிறோம். அத்தனை பேரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆனால் பல வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையில நாம் தோற்று போன அனுபவத்தோடு காணப்படுகிறோம். சிறப்பாய் வாழ முடியவில்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வாழ்க்கையில வீழ்ந்து போய் கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த நிலைமை என்று சொல்லி சிந்திக்கின்ற பல நேரங்கள் உண்டு. இப்பேற்பட்ட இந்த தருணத்திலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற வார்த்தை, தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. தானியேல் சீரும் சிறப்புமாய் இருந்தார். தானியேலுடைய காரியம் எப்படி ஜெயமாய் இருந்தது? தானியேலுடைய சூழ்நிலைமையை நாம் படிக்கின்ற வேளையிலே, தானியேலுடைய சூழ்நிலைமையை அறிந்து கொள்ளுகின்ற வேளையிலே, தானியேல் யார் என்பதையும் நாம் கற்றுக்கொள்ளுகின்ற வேளையிலே, தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது என்றால் அது அற்புதமானது. ஏனென்றால் தானியேல் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் படிக்கின்ற வேளையிலே தானியேலுடைய சூழ்நிலைமை எப்பேற்பட்டது என்பதை நம்மால் மிக நன்றாய் அறிந்து கொள்ள முடிகிறது. 1வது வசனத்தை வாசியுங்கள். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்டு 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் 6வது நூற்றாண்டிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சி. பாபிலோன் மன்னன் நேபுகாத்நேச்சர் யூதேயா மேலே, எருசலேம் மேலே 3 படையெடுப்புகளை எடுக்கின்றார். கிறிஸ்துவுக்கு முன்னால் 597 முதல் படையெடுப்பு, 592 இரண்டாவது படையெடுப்பு, 587 மூன்றாவது படையெடுப்பு, 587 அவர் எருசலேமை தரைமட்டமாக்கி விட்டார். எருசலேம் பட்டணத்தை முற்றிலுமாய் அழித்து விட்டார். ஆலயத்தை தீக்கிரையாக்கி விட்டார். ஆலயத்தின் பனிமுட்டுகளை எல்லாம் பாபிலோனுக்கு எடுத்து சென்றார். அப்படி செய்த வேளையிலே எருசலேம் பட்டணத்திலே காணப்பட்ட யூதர்களை எல்லாம் கைதியாக, அடிமை பணிக்காக, கைதிகளாக அவர் பாபிலோனுக்கு அழைத்து செல்லுகின்ற சூழ்நிலைமை. அப்படி பாபிலோனுக்கு அழைத்து சென்ற சூழ்நிலைமையிலே அதிலே மாசில்லாத அழகான, சகல ஞானத்திலும் தேறின, அறிவில் சிறந்த கல்வி நிபுணர்களை பாபிலோன் ராஜாவுக்கு பணிவிடை செய்வதற்காய், ராஜாவின் அரண்மனையிலே சேவை செய்வதற்காய் அழைத்து செல்லுகின்றார்கள் என்று 3வது வசனத்திலே நாம் படிக்கின்றோம். அப்படியாய் யூதர்கள் கைதிகளாய் கொண்டு செல்லப்பட்ட வேளையிலே மாசில்லாத, அழகான, சகல ஞானத்திலும் தேறின, அறிவில் சிறந்த கல்வி நிபுணர்களான தானியேல், ஷத்ராக், மேஷாக், ஆபேத்நகோ போன்றவர்களை ராஜாவின் அரண்மனையிலே பணி செய்வதற்காக, அரண்மனையிலே சேவை செய்வதற்காக அழைத்து செல்லுகின்றார்கள். அப்படியானால் தானியேல் யார் என்பதை மிக சிறப்பாக இந்த இடத்திலே நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. சொந்த நாட்டை இழந்தவர், சொந்த வீட்டை இழந்தவர், ஆண்டவரை ஆராதனை செய்வதற்கு ஆலயம் கூட இல்லாதவர், சொந்த ஆலயத்தை, தேவ ஆலயத்தை இழந்தவர், கைதியாக அந்நிய நாட்டிலே கொண்டு செல்லப்பட்டவர். அப்பேற்பட்ட அந்த சூழ்நிலைமையிலே தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா.
தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தைகளை கேட்கிற தாய்மார்களே, தகப்பன்மார்களே, பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலைமைகள் எப்படி இருந்தாலும் நம்முடைய காரியங்களை ஜெயமாய் மாற்ற ஆண்டவரால் முடியும். தானியேலுடைய காரியம் ஜெயமாய் மாறுவதற்கு காரணம் என்ன என்பதை தானியேல் 6வது அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு உணர்த்தி நம்முடைய வாழ்வையும் ஆசீர்வதித்து ஜெயம் நிறைந்த வாழ்வுக்கு நேராக நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்தி அனுப்புவதற்காகத்தான் கர்த்தர் இந்த நாளிலே நம்மை இந்த இடத்திலே அழைத்து வந்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் நமக்காக பேச போகிறார், நம்முடைய வாழ்வுக்காக பேச போகிறார். நம்முடைய வாழ்க்கை ஜெயம் நிறைந்த வாழ்வாக இருக்க வேண்டும், சீரும் சிறப்பும் நிறைந்த வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்மோடு செய்தியை சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. அதற்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் என்ன? தானியேல் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் படிக்கின்ற வேளையிலே, Daniel was so faithful and honest. தானியேல் உண்மை உள்ளவராக இருந்தார். வாசிங்கள் அந்த வசனத்தை. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. Daniel was so faithful and honest. 6வது அதிகாரம் 1-2 வசனத்தை நாம் படிக்கின்ற வேளையிலே, தரியு ராஜா ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன்னுடைய ராஜ்யத்தின் மேலே 120 தேசாதிபதிகளை நியமிக்கிறார். அதாவது தன்னுடைய ஆளுகைக்குட்பட்ட தேசங்களை 120 பகுதிகளாக பிரித்து 120 சிவில் ஆபீசர்ஸை, தேசாதிபதிகளை அதற்கு நியமிக்கின்றார். இந்த 120 தேசாதிபதிகளை கவனிக்கும்படியாய் 3 பிரதானிகளை நியமிக்கின்றார். 2வது வசனம் சொல்லுகிறது, ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளை ஏற்படுத்துகின்றார். அந்த 3 பிரதானிகளிலும் மேலானவனாக தானியேல் காணப்படுகின்றார். அதற்கு காரணம் என்னவென்றால், 3வது வசனம் சொல்லுகிறது, தானியேலுக்குள் தேவ ஆவியானவர் இருந்தார். தானியேலுக்குள்ளே விசேஷித்த ஆண்டவருடைய ஆவியானவர் இருந்தார். அந்த ஆவியானவர் இருந்தபடியினாலே தானியேல் அந்நிய தேசத்திலும் அந்த தேசத்திலே பிரதானமான ஒரு பிரதானியாக உயர்த்தப்பட்டான். இந்த வேளையிலே 120 தேசாதிபதிகளும் தானியேலோடு காணப்பட்ட பிரதானிகளிலே 2 பேருமாக 122 பேரும் தானியேல் மேல் பொறாமை கொண்டார்கள். இந்த பொறாமை என்பது இன்னைக்குள்ள கான்செப்ட் கிடையாது. பைபிள்ல ஏற்பட்ட, ஆதியிலிருந்தே ஏற்பட்ட ஒரு கான்செப்ட். இங்கே தானியேல் உயர்த்தப்பட்டதை கண்ட அந்த 122 பேரும் தானியேலிடத்திலே பொறாமை கொண்டார்கள். பொறாமை கொண்டது நிமித்தமாய் அவனை எப்படியாகிலும் தீர்த்து கட்ட வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு விரோதமாக குற்றம் கண்டுபிடிக்க பிரயாசப்பட்டார்கள். ஆனால் ஒரு குற்றமும் அவரிடத்திலே கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் he was so faithful and honest. அவர் உண்மை உள்ளவராக காணப்பட்டார். எதிலெல்லாம் உண்மை உள்ளவராக காணப்பட்டார்? அவருடைய பணி வாழ்விலே உண்மை உள்ளவராக காணப்பட்டார். தானியேல் தன்னுடைய பணி வாழ்விலே உண்மை உள்ளவராக காணப்பட்டார். 4வது வசனம் வாசிங்கள். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே நல்ல கவனிங்க, ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலுடைய பணி வாழ்விலே தானியேலை குற்றப்படுத்தும்படி
குற்றப்படுத்தும்படி முற்பட்டார்கள். தானியேலிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்கும்படி பிரயாசப்பட்டார்கள். ஆனால் தானியேலோ தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேசத்தை விசாரிக்கின்ற பணியிலே அவர் உண்மை உள்ளவராக காணப்பட்டார். தானியேல் தன்னுடைய பணி வாழ்விலே உண்மை உள்ளவராக காணப்பட்டார். இன்று உலகத்திலே உண்மை உள்ளவர்கள் குறைந்து போய் கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேர்மையானவர்கள் இல்லை, நீதிமான்கள் இல்லை, உத்தமர்கள் இல்லை. எங்கு பார்த்தாலும் லஞ்சம், ஊழல் மலிந்து போன ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுவும் இன்றைக்கு காணப்பட்ட ஒரு சூழ்நிலைமை அல்ல. திருமறையின் காலத்திலிருந்தே உண்மையற்றவர்கள் குறைந்து போனார்கள் என்று சொல்லி பக்தர்கள் வேதனைப்பட்ட செய்திகள் திருமறையிலே இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் 10ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து பக்தன் தாவீது 78 சங்கீதங்களை பாடியவர். நம்முடைய திருமறையிலே இருக்கிற 150 சங்கீதங்களிலே 78 சங்கீதங்கள் தாவீது பக்தனுடைய சங்கீதம். அப்படி 78 சங்கீதங்களை தந்த தாவீது 12வது சங்கீதத்திலே வேதனைப்படுகிற ஒரு காரியம். 12வது சங்கீதம் முதல் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், ஆண்டவரை நோக்கி கதறுகிறார், ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரிலே குறைந்திருக்கிறார்கள். உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரிலே குறைந்திருக்கிறார்கள். 10ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த, கிறிஸ்துவுக்கு முன்னால் 10ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த தாவீது அரசன் சொல்லுகின்றார். 8ஆம் நூற்றாண்டு எப்படி இருக்கிறது என்றால் 8ஆம் நூற்றாண்டும் அப்படித்தான் இருக்கிறது. 8ஆம் நூற்றாண்டிலே ஆண்டவருக்காக பணி செய்த மீகா தீர்க்கதரிசி 7வது அதிகாரம் 2வது வசனத்திலே வேதனைப்படுகிறார். தேசத்திலே பக்தி உள்ளவன் அற்று போனான், மனுஷரில் செம்மையானவர்கள் இல்லை என்று சொல்லி மீகா தீர்க்கதரிசி வேதனைப்படுகிறார். அதன் பிற்பாடு 7ஆம் நூற்றாண்டு எப்படி இருக்கிறது? 7ஆம் நூற்றாண்டிலே ஆண்டவருக்காக பணி செய்த எரேமியா தீர்க்கதரிசி வேதனைப்படுகிறார். எரேமியா 5வது அதிகாரம் 1-3 வசனத்திலே, நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும் சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களிலே தேடி பாருங்கள், விசாரியுங்கள், அதன் வீதிகளிலே தேடுங்கள். கர்த்தாவே, உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகின்றது, உம்முடைய கண்கள் உத்தமர்களை தேடிக்கொண்டிருக்கிறது, உண்மை உள்ளவர்களை தேடிக்கொண்டிருக்கிறது. 6ஆம் நூற்றாண்டிலே தான் தானியேல் வாழுகின்றார். 6ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த தானியேல் குற்றம் கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு அவனுடைய பணி வாழ்விலே உண்மை உள்ளவராய் காணப்பட்டார், நீதிமானாய் காணப்பட்டார், உத்தமனாய் காணப்பட்டார். குற்றம் கண்டுபிடிக்க பொதுவாக 2 கண்கள் அல்ல, 100 கண்கள் அல்ல, 1000 கண்கள் குற்றம் கண்டுபிடிக்க பார்ப்பார்கள். அப்படி 1000 கண்கள் தேடி தேடி பார்த்த வேளையிலோ தானியேலிடத்திலே ஒரு குற்றமும் கண்டுபிடிக்கவில்லை, கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் இன்றைய காலத்தை நாம் வாழுகின்ற சூழ்நிலைமையிலே நம்மையும் பரிசோதித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் நாம் தோற்று போகிறோம்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில நாம் வீழ்ந்து போகிறோம்? ஏன் நம்முடைய குடும்பங்களிலே நிம்மதி இல்லை? ஏன் நம்முடைய குடும்பங்களிலே சந்தோஷம் இல்லை? சபைகளிலே ஏன் பிரச்சனை? சமூகத்திலே ஏன் பிரச்சனை? எங்கு பார்த்தாலும் லஞ்சம், ஊழல், அநீதி, அக்கிரமம், பாவ பெருக்கம், பாவத்தின் உச்சகட்டத்திலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய கஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் காரணம் நம்முடைய குடும்பங்களிலும் உண்மை உள்ளவர்கள் குறைந்து போகின்றார்கள். நம்முடைய திருச்சபையிலும் உண்மை உள்ளவர்கள் குறைந்து போகின்றார்கள். நம்முடைய சமூகத்திலும் உண்மை உள்ளவர்கள் குறைந்து போகின்றார்கள். உத்தமர்கள் இல்லை, நீதிமான்கள் இல்லை. ஆகவே உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆதியாகமம் 6வது அதிகாரத்தை நாம் படிக்கின்ற வேளையிலே உண்மை உள்ளவர்கள் குறைந்து போன வேளையிலே தேவன் மனிதனை படைத்ததற்காக வேதனைப்பட்டார்.
உலகத்தை அழிக்க சித்தம் கொண்டார். ஆனால் அந்த வேளையிலும் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. எப்படி? 6வது அதிகாரம் 9வது வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. வாசிங்கள். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே தன் காலத்திலே இருந்தவர்கள் உண்மையில்லாதவர்கள், அநீதி செய்கிறவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள், பாவ பெருக்கத்திலே இருந்த மக்கள். ஆனால் நோவாவோ தன் காலத்தில் இருந்த அப்பேற்பட்ட மனிதர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். அதற்கு காரணம் என்ன? உலகமே பாவத்திலே இருந்த வேளையிலே, உலகத்தின் மக்கள் எல்லாம் பாவத்திலே உல்லாசமாய் இருந்த வேளையிலே நோவா உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான் என்றால் அதற்கு காரணம் அந்த வசனத்தின் அடுத்த பகுதி சொல்லுகிறது. வாசிங்கள். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நோவா உண்மை உள்ளவனாய் இருந்ததற்கு காரணம், உத்தமனாய் இருந்ததற்கு காரணம், எல்லாரும் அநீதி செய்து கொண்டிருந்த வேளையிலே, எல்லாரும் அக்கிரமம் செய்து கொண்டிருந்த வேளையிலே நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், தேவனோடு உறவாடி கொண்டிருந்தான், தேவனோடு பேசிக் கொண்டிருந்தான், தேவனோடு நடந்து கொண்டிருந்தான். ஆகவே நோவா காப்பாற்றப்பட்டார். நோவாவின் காரியம் ஜெயமாய் அமைந்தது. தானியேலுடைய காரியம் ஜெயமாய் அமைந்ததற்கு காரணம், தானியேல் தன்னுடைய பணி வாழ்விலே உண்மையுடையவனாய் காணப்பட்டார். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய கடமைகளிலே, நம்முடைய பணிகளிலே உண்மையாய் நாம் இருந்தால் நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு நற்செய்தி நூல் 25வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து தாளந்துகளின் ஓமையை ஆண்டவர் அழகாக சொன்னார். அந்த ஓமையிலே அழுத்தமாய் சொல்லுகின்ற ஒரு உண்மை என்னவென்றால், கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக உயர்த்துவே. உன்னுடைய பணிவாழ்விலே நீ உண்மையாயிருந்தால் உன்னுடைய காரியங்கள் ஜெயமாய் மாறும். ஒருவேளை நீங்கள் சின்ன சின்ன பணிகளில் தான் இருக்கலாம். தனியார் துறைகளிலே பணி செய்யலாம், கூலி வேலை செய்யலாம், விவசாயம் செய்யலாம், அரசு துறைகளிலே பணி செய்யலாம், அதிகாரிகளாக இருக்கலாம். இல்ல எங்களுக்கு பணியே இல்ல பாஸ்டர், வீட்டில் உள்ள கடமைகளைத்தான் நாங்கள் செய்கிறோம், வீட்டின் கடமை செய்கிற தாய்மார்களாக தகப்பன்மார்களாக நீங்கள் இருக்கலாம். எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட பணியிலே, உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட கடமையிலே உண்மையுடன் செயல்பட்டு பாருங்கள். அதற்கான பலன் நீங்கள் நிச்சயமாய் கண்டு மகிழுவீர்கள். உங்கள் காரியங்கள் ஜெயமாய் மாறும். நம்முடைய பணிகளிலே, நம்முடைய கடமைகளிலே உண்மையாய் இருக்க வேண்டும். படிக்கின்ற பிள்ளைகளே, உங்களுடைய படிப்பிலே உண்மையாய் இருந்து பாருங்கள். உங்கள் கடமையிலே உண்மையாய் செயல்பட்டு பாருங்கள். கர்த்தர் உங்கள் கல்வியை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், ஜெயமான அனுபவங்களை உங்களுக்கு தருவார். தானியேல் அவனுடைய பணி வாழ்விலே உண்மை உள்ளவனாய் இருந்தது போல தன்னுடைய பக்தி வாழ்விலும் உண்மை உள்ளவராக இருந்தார். தன்னுடைய பக்தி வாழ்விலும் உண்மை உள்ளவராக இருந்தார். அதாவது தன்னுடைய ஆத்மீக வாழ்விலும் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். 22வது வசனம் வாசிங்கள். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு, சொல்லுகிறார், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஏனென்றால் அவருக்கு முன்பாக, ஆண்டவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். என்னுடைய பணிவாழ்விலே நான் குற்றமற்றவனாய் இருந்தது மட்டுமல்ல, ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவருடைய பார்வையிலே குற்றமற்றவனாய் காணப்பட்டே. ஆண்டவருக்கு முன்பாக என்னுடைய பக்தி வாழ்விலே, என்னுடைய ஆத்மீக வாழ்விலே நான் குற்றமற்றவன், உண்மை உள்ளவன். Daniel was so faithful and honest. அவருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபிலே, அவருடைய ஆத்மீக வாழ்விலே
ஆத்மீக வாழ்க்கை என்பது மிக மிக முக்கியமானது. ஆத்மீக வாழ்விலே உண்மையா இருந்த ஒரு பக்தனை குறித்து சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் சாட்சி கொடுப்பது நமக்கு தெரியும். யோபுவின் புஸ்தகத்திலே யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். எப்படி சாட்சி கொடுக்கிறார்? உத்தமன், நீதிமான், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகினவன் ஒரு மனிதன் சொன்னது அல்ல. சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், நம்மை படைத்த ஆண்டவர், யோபுவை படைத்த ஆண்டவர், யோபுவை பாதுகாத்த ஆண்டவர், அவர் யோபுவை குறித்து சொல்லுகின்ற சாட்சி நம்மை குறித்தும் சொல்ல வேண்டும். இந்த ஆண்டவர் நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்லுவா? இந்த ஆலயத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிற ஆண்டவருக்கு பிரியமான மகனே, மகளே, இப்போது ஆண்டவர் வந்து நம்மை குறித்து சாட்சி சொன்னால் என்ன சாட்சி சொல்லுவா? என் மகன் உத்தம, என் மகள் உத்தமள், நீதிமான், சன்மார்க்க, தேவனுக்கு பயப்படுகிற பயமுடையவன், பொல்லாப்புக்கு விலகுகிற பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்மை குறித்து ஆண்டவரால் சாட்சி சொல்ல முடியுமா? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதா? இன்று நம்மை பரிசோதித்து பார்க்கும்படியா ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவருடைய பார்வையிலே, ஆத்மீக வாழ்விலே, பக்தி வாழ்விலே உண்மை வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேண்டும். இன்று நாம் சந்திக்கிற அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் மனிதர்களிடத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போகிறது. ஒரு காலத்திலே நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட காலகட்டத்திலே அவர்களிடத்திலே காணப்பட்ட பயம், அவர்களிடத்திலே காணப்பட்ட பயபக்தி, அவர்களிடத்திலே காணப்பட்ட விசுவாசம் இன்றைய அவர்களுடைய சந்ததிகளான நம்மிடத்திலே இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்திலே குறைகிறது. ஆகவே நம்முடைய சந்ததிகள் அழிந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய சந்ததிகளை நினைத்து அநேகர் வேதனைப்படுகிற ஒரு காலகட்டத்திலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். காரணம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஆத்மீக வாழ்விலே உண்மை இல்லை. கொஞ்சம் நம்மை பரிசோதித்து பார்ப்போமா? ஆண்டவரை எந்த அளவுக்கு உண்மையாய் நாம் நேசிக்கிறோம்? முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு மனதோடு ஆண்டவரை நேசிக்கவாக நாம் செய்கிறோமா? இல்ல, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஆகிலோ உண்மையாய் கொடுக்க நம்மால் முடிகிறதா? ஆண்டவரை உண்மையாய் ஆராதனை செய்கிறோமா? கொஞ்சம் பரிசோதித்து பாருங்கள். ஆண்டவர் இன்று நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய காரியங்களை ஜெயமாய் மாற்ற போகிறார். அதற்கு நம்மை பரிசோதித்து பார்க்க வேண்டும். உண்மையை எத்தனை பேரால சொல்ல முடியும்? கை தூக்கலாம் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க உங்களை பரிசோதித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரை ஆராதனை செய்வதிலாகிலும் உண்மை தன்மையோடு நாம் இருக்கிறோமா? ஆண்டவருக்கு கொடுப்பதிலாகிலும் உண்மை தன்மையோடு இருக்கிறோமா? தாராளமாய் ஆண்டவருக்காக நேரத்தை கொடுக்கிறோமா? நம்முடைய திறமைகளை கொடுக்கிறோமா? நம்முடைய செல்வத்தை கொடுக்கிறோமா? நம்முடைய பொருளாதாரத்தை கொடுக்கிறோமா? இல்ல, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதிலாகிலும் உண்மையாயிருக்கிறோமா? நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் மாற வேண்டுமானால் நம்முடைய ஆத்மீக வாழ்வு உண்மை உள்ள வாழ்வாக மாற வேண்டும். தானியேலுடைய காரியம் ஜெயமாய் அமைந்தது. காரணம், தானியேல் தன்னுடைய பக்தி வாழ்விலே உண்மை உள்ளவராய் காணப்பட்டார். நமக்காக ஜீவன் தந்த ஆண்டவர், நமக்காக ஜீவன் தந்த ஆண்டவர், அந்த ஆண்டவருக்காக எதை நாம் உண்மையாய் செய்தோம்? ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் படிக்கின்ற வேளையிலே, நிலத்திலிருந்து மண்ணை எடுத்தார், பிசைந்து நமக்கு வடிவம் கொடுத்தார். அந்த வடிவத்திலே, இந்த மண்ணான சரீரத்திலே ஜீவன் தருவதற்கு என்ன பண்ணாரு? சொல்லுங்க, என்ன பண்ணாரு? அவருடைய சுவாசத்தை நம்முடைய நாசியிலே ஊதினார். அப்படின்னா இங்கே நின்று பேசிக் கொண்டிருக்கிற இந்த லிபின் பாஸ்டர் யாரு? வெறும் மண்ணோ ஆண்டவருடைய சுவாசமோ? இங்கே இருக்கிற நாம் அத்தனை பேரும் வெறும் மண்ணும் ஆண்டவருடைய சுவாசமோ? இந்த மண்ணான சரீரத்தில் இருக்கிற சுவாசம் ஆண்டவருக்குரியது. He can ask it any time. எப்போது வேண்டுமானாலும் அவர் அதை கேட்கலாம். அதை கேட்டால் மீண்டும் நாம் சொல்லுங்க,
மண்ணாய் மாறிவிடும். அடுத்து அங்க இருக்கிற மண்ணுக்கும் இந்த மண்ணுக்கு வித்தியாசம் கிடையாது. இந்த மண்ணை கொண்டு அந்த மண்ணில் தான் போடுவாங்க. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய சுவாசம் நம்முடைய மண்ணான சரீரத்தில் இருக்கிறபடினாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்வை பெற்றிருக்கிறனா ஆண்டவருக்கு உண்மையாயிருக்கிறோமா? ஜீவன் தந்து சுவாசம் தந்து ஆண்டவருக்கு நாம் உண்மையுடையவர்களாக இருக்கிறோமா? இந்த மண்ணான சரீரத்திலே ஜீவன் பெற்றிருக்கிறனா? பாவம் செய்து கெட்டு போன வேளையிலே நாம் நரகத்திலே போய் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அவருடைய தலையிலே முள்முடி அறையப்பட்டது. கரம் கால்கள் 3 ஆணிகளிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சரீரம் உழவன் நிலத்தை உழுது போட்டதை போல வாரினாலும் சாட்டையினாலும் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தை நமக்காக தந்தார். அவருடைய ஜீவனையே நமக்காக தந்தார். அந்த ஜீவனால் மீட்கப்பட்ட நானும் நீங்களும் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? அந்த ஆண்டவருக்காக கொடுத்தது என்ன? அந்த ஆண்டவருக்காக செய்தது என்ன? அந்த ஆண்டவருக்காக நாம் எதை செய்தோம்? அல்லனா உண்மையாய் நாம் அவருக்காக செலவிட்டது என்ன? அன்புக்குரியவர்களே, கடந்த நாட்களிலே ஒரு சாட்சி, ஒரு தந்தையினுடைய ஒரு சாட்சியை கேட்டேன், படித்தேன். என்னுடைய உள்ளத்திலே பயங்கரமான உணர்வை பெற்றேன். என்னன்னா, 72 வயது உடைய ஒரு தந்தை தன்னுடைய இருதய பலவீனத்தினாலே மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு அறுவை சிகிச்சை முடிந்தது. 10 நாட்கள் அந்த மருத்துவமனையிலே வைத்து அவர்களை பராமரித்தார்கள். 4 பிள்ளைகள், 4 பிள்ளைகளும் பெரிய நிலையிலே இருக்கிறார்கள், செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். தந்தை பலவீனப்பட்ட நேரத்திலே 4 பிள்ளைகளும் தந்தையை பராமரிப்பதற்காக இங்கு வந்திருந்தார்கள். அந்த 10 நாள் முடித்து அவரை டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டிய நேரம். டிஸ்சார்ஜ் பண்ணப்பட்ட அந்த பண்ணப்படுகின்ற அந்த வேளையிலே மருத்துவமனையிலிருந்து ஒரு பெரிய பில் ஒன்றை கொடுத்தார்கள். அந்த பில்லை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளிடமிருந்து அந்த தந்தை அடம் பிடித்து கேட்டார், அதை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி. அந்த பில்லை பார்த்த வேளையிலே அவர் ஓவென்று அழ ஆரம்பித்தார். மருத்துவர்கள் வந்தார்கள், பிள்ளைகளை திட்டினார்கள். இப்பேற்பட்ட நிலையிலே இருக்கிற தந்தைக்கு ஏன் அந்த மருத்துவ பில்லை காட்டினீர்கள்? தந்தையை பார்த்து கேட்டார்கள் மருத்துவர்கள், ஐயா ஏன் அழுகிறீர்கள்? பில் அதிகம் என்று அழுகின்றீர்களோ? அந்த பில்லிலே 4 லட்சம் ரூபாய் போடப்பட்டிருந்தது. அவர் சொன்னார், இல்லை, 4 லட்சம் ரூபாய் இல்லை, அதற்கு அதிகமானாலும் என்னுடைய பிள்ளைகளால் தர முடியும். என்னுடைய பிள்ளைகள் நல்ல நிலைமையில இருக்கிறார்கள். அப்படி என்றால் நீங்கள் எதற்காக அழுகிறீர்கள்? ஏன் அழுகிறீர்கள்? அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவர்கள் கேட்ட வேளையிலே அந்த தந்தை சொன்ன பதில், என்னுடைய இதயத்தை 10 நாட்கள் நீங்கள் பாதுகாத்ததற்கு நான் 4 லட்சம் தர வேண்டும் என்றால் 70 ஆண்டு காலமாக என்னுடைய ஆண்டவர் என்னுடைய இதயத்தை பாதுகாத்தாரே, அந்த ஆண்டவருக்கென்று நான் எதையும் கொடுக்கவில்லையே என்பதை நினைத்தே என்னால் தாங்க முடியவில்லை, நான் அழுது விட்டேன் என்று சொன்னார். அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய இதயத்தை மட்டும் நினைத்து பாருங்கள். சரீரத்தில் இதயத்தை போல எத்தனை அவயவங்கள், எத்தனை உறுப்புகள் இருக்கிறது. ஒரு நிமிடத்துக்கு 72 முறை என்று சொல்லி ஓயாமல் துடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த இதயத்தை பாதுகாப்பதற்கு ஆண்டவர் விலை போட்டார் என்று சொன்னார். ஆண்டவர் ஒரு பில் போட்டார் என்று சொன்னார். இந்த உலகத்தில் எத்தனை நாட்கள் நம்மால் வாழ முடியும்? எத்தனை காலம் நம்மால் வாழ முடியும்? கடந்த கொரோனா காலகட்டத்தில் ஆக்சிஜனுக்காக பிள்ளைகள் ஏங்கி அலைந்த சூழ்நிலைமைகள், ஆக்சிஜன் தட்டுப்பாட்டால் மரித்து போனவர்கள் ஏராளம். நம்முடைய நுரையீரலுக்கு
தேவையான, நாம் சுவாசிப்பதற்கு தேவையான ஆக்சிஜன், அந்த நாட்களிலே எத்தனை ஆயிரங்கள் செலவிட்டாலும் ஆக்சிஜன் கிடைத்தால் போதும் என்று சொல்லி மக்கள் ஓடினார்கள், அலைந்தார்கள், ஏங்கினார்கள். நாம தினம் தினம் சுவாசிக்கிற ஆக்சிஜனுக்கு மட்டும் ஆண்டவர் விலை போட்டார் என்று சொன்னார். ஆண்டவர் பில் போட்டார் என்று சொன்னார். எத்தனை ஆண்டு காலம் இந்த உலகத்தில் நம்மால் வாழ முடியும்? இன்றைக்கு 70 ஆண்டு காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, 80 ஆண்டு காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, 100 ஆண்டு காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, 50, 40, 30 என்று சொல்லி நம்மை கர்த்தர் இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கிறார் அல்லவா? அவருக்காக நாம் கொடுத்தது என்ன? அவருக்காக நாம் செய்தது என்ன? அந்த ஆண்டவரை உண்மையாய் நேசிக்கிறோமா? அந்த ஆண்டவருக்கு உண்மையாய் ஆராதனை செய்கிறோமா? Are you faithful to God? Are you faithful to God? தானியேலின் காரியம் ஜெயமாய் அமைய காரணம் அவருடைய பணி வாழ்விலோ, அவருடைய பக்தி வாழ்விலோ உண்மையுடையவராய் காணப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு சேகரத்துக்குட்பட்டு ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியா ஆவலோடு, ஏக்கத்தோடு, தாகத்தோடு கூடி வந்திருக்கிற பிள்ளைகளே, ஒலிபெருக்கி வழியா ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நம்முடைய வீழ்ந்து போன வாழ்வை கர்த்தர் ஜெயமாய் மாற்ற போகிறார். நம்முடைய தோற்று போன வாழ்வை கர்த்தர் ஜெயமாய் மாற்ற போகிறார். நாம் நம்முடைய பணி வாழ்விலோ, நம்முடைய பக்தி வாழ்விலோ உண்மையுடையவர்களாக இருக்க வேண்டும், உண்மையுடையவர்களாக இருக்க வேண்டும். தானியேல் அடுத்து நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம், Daniel was the man of prayer. ஜெப வீரராயிருந்தார். தானியேலுடைய காரியம் ஜெயமாய் மாறுவதற்கு காரணம் தானியேலுடைய ஜெபம். ஜெபம். 10வது வசனத்தை வாசிங்கள். தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேலுடைய ஜெயத்தின் ரகசியம் ஜெபம், ஜெபம், ஜெபம். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜீவன், ஜெபமே ஜீவன். அன்புக்குரியவர்களே, 5வது வசனத்திலிருந்து நாம் படிக்கின்ற வேளையிலே தேவனை பற்றிய விஷயத்திலே குற்றம் கண்டுபிடிக்க தீவிரமாய் அந்த 122 அதிகாரிகளும் மீண்டும் முயற்சி செய்கிறார்கள். அந்த வேளையிலே 6வது வசனம் 7வது வசனம் நமக்கு கற்றுத்தருகின்ற உண்மை, 122 அதிகாரிகளும் சேர்ந்து ராஜாவை கொண்டு தந்திரமான ஒரு சட்டத்தை இயற்ற வைக்கிறார்கள். சட்டம் என்னன்னா, 30 நாள் வரையிலும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி விண்ணப்பம் பண்ணவும் கூடாது, சேவிக்கவும் கூடாது. செய்தால் சிங்க கபியிலே தூக்கி போட்டுக் கொள்ள வேண்டும். இதுதான் சட்டம். தானியேல் இந்த சூழலிலும் தான் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணினார். ஏன்னா அவர் ஒரு உண்மையான யூதன். யூதர்கள் என்பவர்கள் நியாய பிரமாணத்தை மிகச் சரியாய் கடைபிடிப்பவர்கள். நியாய பிரமாணம் என்ன? நியாய பிரமாணம் என்பது 10 கட்டளைகள் மட்டுமல்ல. ஒரு யூதன் கடைபிடிக்க வேண்டிய 613 சட்டங்கள். நியாய பிரமாணம் என்பது 613 சட்டதிட்டங்கள். 613 சட்டதிட்டங்களிலே 365 சட்டங்கள் நீ செய்யாதே, do not do, அதை செய்யாதே, அப்படி செய்யாதே, அப்படி சொல்லுகின்ற சட்டங்கள். மீதி இருக்கிற 248 சட்டங்களும்
செய், இப்படி செய், அதை செய், இதை செய் என்று சொல்லக்கூடிய சட்டதிட்டங்கள். ஒரு யூதன் என்பவன், சரியான உண்மையான யூதன் என்றால் நியாய பிரமாணத்துக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் மாறாத வாழ்க்கை. இந்த 613 சட்டங்களிலே 10 பிரதான கட்டளைகள் இருக்கிறது. அதுதான் 10 கட்டளை. ஏன் அதுக்கு முக்கியம்னா, அது ஆண்டவர் நேரடியாக எழுதி மோசே வழியாக ஜனங்களுக்கு கொடுத்தது. மீதி 603 சட்டதிட்டங்களும் அவர் சொல்லி மோசே வழியாக ஜனங்களுக்கு கொடுத்தது. அந்த 10 பிரதான கட்டளையிலே முதல் 2 கட்டளையும் அது மிக முக்கியமானது. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலோ யாதொரு விக்கிரகத்தையாகிலோ நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும், சொல்லுங்க எல்லாரும், வெரி குட், சேவிக்கவும் வேண்டாம். 122 பாபிலோனிய தலைவர்களுக்கும் தெரியும் தானியேல் ஒரு உண்மையான யூதன். ஆகவே அவனால் ராஜாவை வணங்க முடியாது. அவன் ஒரு உண்மையான யூதன். ஆகவே ராஜாவை பணிந்து கொள்ள, ராஜாவை நமஸ்கரிக்க தானியேலால் முடியாது. அவன் நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கிறவன். ஆகவே இந்த காரியத்தை சொல்லி தானியேலை க்ளோஸ் பண்ணிவிடலாம் என்று தந்திர வேலையில் ஈடுபட்டார்கள். 9வது வசனம் சொல்லுகிறது, ராஜா அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்து விட்டார். ஆனால் தானியேலோ, 10வது வசனம் சொல்லுகிறது, அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். அந்நிய நாடு, ஆலயம் இல்லை. ஆகவே அந்நிய நாட்டிலே ஆலயம் இல்லாத சூழ்நிலைமையிலும் தன்னுடைய வீட்டிலே சென்று ஆலயம் இருக்கிற திசையை நோக்கி தன்னுடைய பலகணியை திறந்து எருசலேமுக்கு நேராய், தேவாலயத்துக்கு நேராய் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். இவன் துன்பம் வந்தவுடனே, அல்லனா பிரச்சனை வந்தவுடனே ஓடி போய் ஜெபித்தவன் அல்ல. காரியம் சாதிப்பதற்காக ஜெபித்த மனிதன் அல்ல. முன்பு செய்து வந்தபடியே, அது ஒரு கண்டினியூஸ் டென்ஸ். அவர் முன்பு செய்து வந்தபடியே இப்ப பிரச்சனை வந்த நேரத்திலையும் போய் ஜெபிக்கிறார். பிரச்சனைக்காக போய் ஜெபித்தவன் அல்ல. He was a man of prayer. ஜெப வீரர். தினமும் ஆண்டவரோடு பேசுகிறார், தினமும் ஆண்டவரோடு உறவாடுகிறார். நாம ஜெபிப்போம். எப்ப ஜெபிப்போம்? வாழ்க்கையில கஷ்டம் வந்துச்சுன்னா ஓடி போய் அழுவோம், ஓடி போய் ஜெபிப்போம். பிள்ளைகளுக்கு எக்ஸாம் வந்துச்சுன்னா ஓடி போய் அழுவோம், ஓடி போய் ஜெபிப்போம். நமக்கு நோய் வந்துச்சுன்னா, கஷ்டம் வந்துச்சுன்னா ஓடி போய் ஜெபிப்போம். ஆனால் தானியேலோ அப்படி ஜெபித்தவன் அல்ல. காரியம் சாதிப்பதற்காக ஜெபித்தவன் அல்ல. நாம் பல வேளையிலே நம்முடைய காரியங்கள் சாதிப்பதற்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம். மத்தேயு நற்செய்தி நூல் 7வது அதிகாரம் 7வது வசனம் ஒரு அற்புதமான வசனம். நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பிரபலமான வசனம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இது ஒரிஜினல் பைபிள். நம்முடைய கிரேக்க திருமறையிலே அதை படித்தால் அதனுடைய அந்த வார்த்தை கண்டினியூஸ் டென்ஸ்ல எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அது என்னுடைய சரியான டிரான்ஸ்லேஷன் என்னவென்றால், கேட்டுக்கொண்டே இருங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடிக்கொண்டே இருங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டிக்கொண்டே இருங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், எப்போதும் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது நமக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே இருக்கிற உறவு வலுப்பெறும். அவசியம் வருகின்ற போது, வியாதி வருகின்ற போது, கஷ்டம் வருகின்ற போது, துன்பம் வருகின்ற போது, துக்கம் வருகின்ற போது ஓடி போய் ஜெபித்தார் ஒருவேளை நம்முடைய ஜெபம் கேட்க கூடாமல் போகலாம். ஜெபம் இல்லாத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. முதல் நாள் சேகர் ஐக்கிய நற்செய்தி பெருவிழாவில் பங்கெடுக்கிற அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் மிக மிக முக்கியமானது. ஜெபம் இல்லாத குடும்பம்
கிறிஸ்தவ குடும்பமே இல்லை. ஜபமில்லாத குடும்பம் கிறிஸ்தவ குடும்பமே இல்லை. கூரை இல்லாத வீட்டுக்கு சமான்னு சொல்லுவாங்க. ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீட்டுக்கு சமம். கூரை இல்லாத வீட்டுல மழை பெஞ்சா தண்ணி உள்ள வரும், வெயில் அடிச்சா தண்ணி உள்ள வரும். எளிதாக திருடன் புகுந்து திருடி எல்லாம் கொள்ளையடித்து விடுவான். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜபம் இல்லை என்றால், நம்முடைய கிறிஸ்தவ குடும்பத்தில் ஜபம் இல்லை என்றால், சத்துருவான சாத்தா நம்முடைய வாழ்க்கையில புகுந்து விடுவான். நிம்மதியை பறித்து விடுவான், சமாதானத்தை குலைத்து விடுவான், சந்தோஷத்தை எடுத்து விடுவான். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கை இன்றும் வீழ்ந்து போன வாழ்க்கையாக அமைந்து கொண்டிருக்கிறது, தோற்று போன வாழ்க்கையாக அமைந்து கொண்டிருக்கிறது. ஜபமே செய்யும், ஜபமே செய்யும். அன்புக்குரியவர்களே, குடும்பமாய் உட்கார்ந்து ஜெபிக்கணும். அம்மா அப்பா பிள்ளைகள் உட்கார்ந்து ஜெபிக்கணும். எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்களிலே நம்ம ஒன்னா உட்கார்ந்து ஜெபிக்கிறோம். நம்முடைய இல்லமானது ஆராதிக்கிற இல்லமாக எத்தனை குடும்பங்களை நாம் வைத்திருக்கிறோம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவரே என்னுடைய காரியம் ஜெயமாய் அமையணும்னு ஆசைப்படுறோம் அல்லவா? நம்முடைய குடும்பங்களிலே ஜெபம் இருக்கிறதா? திரும்பி வாருங்கள், திரும்பி வாருங்கள். நம்முடைய வாழ்க்கை ஜெபம் நிறைந்த வாழ்க்கையாய் மாற வேண்டும். நம்முடைய குடும்பம் ஜெபம் நிறைந்த குடும்பமாய் மாற வேண்டும். இன்னைக்கு என்ன பாஸ்டர், நாங்க ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட கூட எங்களுக்கு நேரம் இல்லை. எப்படி பாஸ்டர் ஒன்னா உட்கார்ந்து ஜெபிக்கிறது? அன்புக்குரியவர்களை, கொஞ்சம் முன்னால இங்க இருக்கிற வயசான தாத்தா பாட்டிமாருக்கு தெரியும், அவர்களுடைய காலங்கள், அவர்களுடைய முன்னோர்களுடைய காலங்கள் எல்லாம் ஒன்னா உட்காந்து, ஒரு வீட்டில் 10 பிள்ளைங்க 15 பிள்ளைங்க இருந்தாங்க, ஒரு பானையில வச்சு ஒன்னா சாப்பிட்டாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா ஏழை பிள்ளைங்களை குடிசையில தான் இருந்தாங்க, ஆனா சந்தோஷமா வாழ்ந்தாங்க. வீட்டுல சமாதானம் இருந்துச்சு, நிம்மதி இருந்துச்சு. ஒன்னா உட்கார்ந்து பேசினாங்க, ஒன்னா உட்கார்ந்து பாடினாங்க, ஒன்னா உட்கார்ந்து ஆராதனை செய்தார்கள். இன்னைக்கு நமக்கு ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட கூட நமக்கு நேரம் இல்லை. அவ்வளோ பிஸி பிஸி பிஸி. ஒன்னா உட்கார்ந்து ஜபிக்க நேரம் இல்லை, ஒன்னா உட்கார்ந்து பாட நேரம் இல்லை, ஒன்னா உட்கார்ந்து ஆராதனை செய்ய நேரம் இல்லை. அன்பு சபையை திரும்பி வாருங்கள். ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளை திரும்பி வாருங்கள். நாம் அல்லறி அழ வேண்டிய நேரம் வரும், நாம் கண்ணீர் விட்டு அழ வேண்டிய நேரம் வரும். ஜபிக்க மறந்தால், ஜபிக்க மறந்தால், ஜப நேரத்தை குறைத்தால் கண்ணீர் விட்டு அழ வேண்டிய நேரம் வரும். தானியேல், என்னுடைய ஜீவன் போனாலும் பிரச்சனை இல்லை, நான் ஜபிக்க மறக்க மாட்டேன். என் ஜீவனே போனாலும் என் ஜப நேரத்தை குறைக்க மாட்டேன். என்னுடைய ஜப வாழ்வுக்கு தடை உண்டு பண்ண மாட்டேன். என்னை சிங்க கபில தூக்கி போடட்டும், என்ன துன்பம் தரட்டும், நான் ஜபிக்க மறக்க மாட்டேன், ஜபத்திற்கு தடை உண்டு பண்ண மாட்டேன் என்று சொல்லி ஜப வீரனாய் காணப்பட்டா, ஜப வீரனாய் காணப்பட்டா. தானியேலுடைய காரியம் ஜெயமாய் மாறியதுக்கு காரணம் தானியேலுடைய ஜப வாழ்க்கை. ஜபம் ஜபம் ஜபம். இந்த இடத்துல இன்னொரு காரியத்தை அழுத்தமாய் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஜபித்தாலும் ஜபித்தாலும் சிங்கக்கபி உண்டு. நல்லா கவனிங்க. நம்முடைய விசுவாச வாழ்க்கையில நாம தவறி போகிறது இந்த இடத்துல தான். நம்ம ஜபித்தாலும் சிங்கக்கபி உண்டு. ஆனா ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்கிற பாக்கியம் என்னவென்றால், சிங்கங்கள் வாய் திறக்கணும்னா, சிங்கங்கள் வாய் திறக்கணும்னா கர்த்தருடைய அனுமதி வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜபித்தாலும் உலக வாழ்க்கையில நமக்கு துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும், பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும். உலக வாழ்க்கை என்பது பாடுகள் நிறைந்த வாழ்க்கை தான். ஆனால் ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு, ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த துன்பங்கள் துயரங்கள் நம்மை பட்சித்து போட ஆண்டவருடைய அனுமதி இருந்தால் மட்டும் தான் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, பாபிலோனுடைய சூழல் பெரிய குற்றவாளிகளை சிங்க கபியிலே போட்டு கொல்லுகின்ற ஒரு வழக்கம் அங்கே காணப்பட்டது. அந்த சிங்கத்துக்கு 2-3 நாட்கள் உணவே கொடுக்க மாட்டாங்க, பசியில போட்டிருப்பாங்க. அப்படி பசியிலே போட்டிருக்கிற சிங்கங்கள் மத்தியிலே யாரை
யாருக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டுமோ அவர்களை கொண்டு போய் தூக்கி போடுவாங்க. அப்படி அந்த மனிதனை கண்டவுடனே ஓடி போய் பீறி பாய்ந்து கடித்து குதறிவிடும் அந்த சிங்கங்கள். அப்பேற்பட்ட சூழ்நிலைமையிலே தான் தானியேலையும் அந்த சிங்க கபியிலே தூக்கி போடுகின்றார்கள். ஆனால் சிங்கங்கள் வாய் திறக்க முயற்சி செய்தோம், வாய் திறக்க முடியவில்லை. நகங்களை நீட்டி தானியேலை கிழித்து போட முயற்சி செய்கிறது, ஆனால் முடியவில்லை. 22வது வசனத்திலே அழகாய் தானியேல் சொல்லுகிறார், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். தானியேல் சிங்க கபியில என்ன பண்ணி இருப்பாரு? சிங்கங்கள் மத்தியில போய் அங்கேயும் ஜபந்தாம் பண்ணி இருப்பாரு. சிங்கங்கள் மத்தியில அங்கும் சிங்கங்களுக்கு ஆராதனை நடத்தி இருப்பார். அன்புக்குரியவர்களை, ஜெபித்தால் அற்புதம் நடக்கும், ஜெபித்தால் அதிசயம் நடக்கும். துன்பங்கள் மாறும், துயரங்கள் மாறும், துக்கங்கள் மறையும், கஷ்டங்கள் மாறும். ஒருவேளை இவைகளெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலைமை இருக்கும், ஆனால் ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி நம்மை காப்பாற்றுவார், நம்மை பாதுகாப்பார். ஏன்னா நம்மீது அக்கறை உள்ள ஆண்டவர், நம்மீது அக்கறை உள்ள ஆண்டவர். நாம எந்த சூழ்நிலைமையில கஷ்டப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், எல்லாம் அவருக்கு தெரியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சிங்கங்களின் வாயை கட்டி போட முடிகிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளிலிருந்தோ நம்மை விடுவிக்க வல்லமை உள்ள ஆண்டவர். நம்முடைய நோய்களிலிருந்து விடுதலை தர அவரால் முடியும், நம்முடைய வறுமையிலிருந்து விடுதலை தர அவரால் முடியும், நம்முடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தர அவரால் முடியும், நம்முடைய உபத்திரவங்களிலிருந்து விடுதலை தர அவரால் முடியும். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற வலிகள் வேதனைகளிலிருந்து விடுதலை தர அவரால் முடியும். நீ எதற்காக அழுகிறாய் மகனே, எதற்காய் அழுகிறாய் மகளே என்பதை ஆண்டவர் அறிகிறார். நீ ஜெபிக்கிற பிள்ளையாயிருந்தால் உன்னுடைய காரியங்கள் ஜெயமாய் மாறும், உன்னுடைய காரியங்கள் ஜெயமாய் மாறும். ஒருவேளை இன்று நீ ஜெபிக்கிற பிள்ளையா ஆண்டவருடைய கரத்திலே உன்னை ஒப்பு கொடுத்தால் உன்னுடைய சூழ்நிலைமைகள் மாறும். எல்லாம் செய்ய அதிகாரமும் ஆற்றலும் நிறைந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்விலே அற்புதம் செய்வார். பக்தன் ஒருவர் அழகாய் ஒரு பாடலை பாடியிருக்கிறார். காக்கும் வல்ல மீட்பு உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றுமெங்கோ சோதனை வரும் வேளையில் சொல் கேட்கும் செவியிலே பரத்திலிருந்து ஜெயம் வரும். பரன் என்னை காக்க வல்லோ. நம்பிக்கையோடு நாமும் இணைந்து இந்த பாடலை பாடுவோமா? பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசம் மீட்பரை. என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு
காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேலுடைய காரியம் ஜெயமாய் அமைந்ததற்கு காரணம் தானியேலுடைய ஜெப வாழ்க்கை. இன்னும் ஒரு காரியத்தை கூட சொல்லி தொடர்ந்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தானியேல் அடுத்து நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம், தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்ததற்கு காரணம் Daniel was an instrument of blessing. Daniel was an instrument of blessing. ஆசீர்வாதத்தின் கருவியாயிருந்தார், ஆசீர்வதிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். 21வது வசனம் வாசிங்கள். அப்பொழுது தானியேல் ராஜாவே நீர் என்றும் வாழ்க, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. யாரை வாழ்த்துகிறார்? யாரை ஆசீர்வதிக்கிறார்? சிங்க கபிலை தூக்கி போட்டவரை, தன்னை கஷ்டப்படுத்தியவரை, தன்னை உபத்திரவப்படுத்தியவரை. That was Christ-like nature. தானியேலுடைய அந்த குணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே காணப்பட்ட குணம். பிதாவே இவர்களை மன்னியும், தன்னை காயப்படுத்தியவர்களை மன்னியும், தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னியும், தன்னை அடித்தவர்களை மன்னியும், தன்னை துப்பியவர்களை மன்னியோ, தன்னை இகழ்ந்தவர்களை மன்னியோ. அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பாஸ்டே தூக்கி போட்டது சிங்க கபில தூக்கி போட்டது ராஜா இல்லைல்ல. அன்புக்குரியவர்களே, அது ஏகாதிபத்திய காலம். ராஜா நினைத்தால் சட்டத்தை மாற்றி இருக்கலாம். ராஜா நினைத்தால் தாவீதை சிங்க கபிலை போடாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா ராஜாவுக்கு மேல இன்னொரு அதிகாரி இல்லை. நாம என்ன நினைச்சு பாருங்க, நம்மளை குழியில தூக்கி போட்டவன நாம பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்மளை கஷ்டப்படுத்தினவன நம்ம கண்ணு முன்ன பார்த்தோன்னு வைங்க, நம்மளை காயப்படுத்தினவன், நம்மளை கொலைக்கு கொடுத்தவள் நம்ம கண்ணு முன்ன பட்டாங்கன்னா, நம்ம கண்ணு முன்ன வந்து நின்னாங்கன்னா நம்ம வாயில என்ன வரும்? நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் மாறணும்னு ஆசைப்படுகிறோம். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு ஆசைப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற குணாதிசயங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா? நம்ம சபிப்போம், அல்லனா தூசிப்போம். தானியேல் சொல்லுகிற God bless you, God bless you. இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. சபிக்கிறவன் கிறிஸ்தவன் அல்ல, சாபம் போடுகிறவன் கிறிஸ்தவன் அல்ல, தூஷிக்கிறவன் கிறிஸ்தவன் அல்ல. ஒருவேளை நம்மை காயப்படுத்தட்டும், நம்மை துன்பப்படுத்தட்டும், நமக்கு உபத்திரவங்கள் தரட்டும், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். சகோதரனே சகோதரியே, நம்ம உண்மையான கிரைஸ்ட் லைக் நேச்சரோடு வாழணும்னா, கிறிஸ்துவின் குணாதிசயங்களோடு வாழணும்னா, நம்மை உபத்திரவப்படுத்துகிறவர்களின், நம்மை காயப்படுத்துகிறவர்களின் முகம் பார்த்து, நம்மை வேதனைப்படுத்துகிறவர்களின் முகத்தை பார்த்து, நம்மை துக்கப்படுத்துகிறவர்களின் முகத்தை பார்த்து, அவர்களை உன்னால் வாழ்த்த முடியும் என்றால், அவர்களை உன்னால் ஆசீர்வதிக்க முடியும் என்றால், யூ ஆர் children of God, நீதான் ஆண்டவருடைய பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு கட்டளையாக மத்தேயு நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 44வது வசனத்திலே ஆண்டவர் அருமையான ஒரு கட்டளையை நமக்கு தருகிறார். வாசிங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், அன்பு செய்யுங்கள். யாரை அன்பு செய்ய வேண்டும் சொல்லுங்க? சத்துருக்களை. இந்த சேகர் ஐக்கிய நற்செய்தி பெருவிழாவில் ஆண்டவர் நம்மை உணர்வுபடுத்துகிறார்.
உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்வுக்கு நேராக நம்மை அழைக்கிறார். அன்பு செய்யுங்கள். யாரை? சத்துருக்களை. வாசிங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். யாரை? யாரை ஆசீர்வதிக்க வேண்டுமா? நம்மை சபிப்பவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். வாசிங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். நன்மை செய்யுங்கள். யாருக்கு? யாருக்கு நன்மை செய்ய வேண்டும்? பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். யாருக்காக ஜெபிக்கணும்? நிந்திக்கிறவர்களுக்காகவோ துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவோ. இதை நீ செய்தால் நீ என்னுடைய பிள்ளை, நீதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய பிள்ளை. தானியேல் தன்னை கொல்ல கொடுத்தவரை ஆசீர்வதிக்கிறார். தன்னை குழியில் தூக்கி போட்டவரை ஆசீர்வதிக்கிறார். சிங்கங்களுக்கு இரையாக்க திட்டமிட்டவரை, சிங்கங்களுக்கு இரையாக்க கொடுத்தவரை ஆசீர்வதிக்கிறார். அன்பு சபையே, ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையே, இன்று முதல் எல்லோரோடும் நாம் சொல்ல வேண்டும், God bless you brother, God bless you sister. உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருக்களை பார்த்தும் சொல்லுங்கள், உங்கள் காரியம் ஜெயமாய் அமையும். அல்லேலூயா, அல்லேலூயா. Daniel was an instrument of blessing. தானியேல் எல்லோரையும் ஆசீர்வதித்தபடியால் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. நம்முடைய தோற்று போன வாழ்க்கை, நம்முடைய வீழ்ந்து போன வாழ்க்கை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை, சமாதானம் இல்லாத வாழ்க்கை, சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை இன்றோடு முடிந்து போகிறது. தானியேலின் தேவன் நம்மோடு இந்த நாளிலே இருக்கிறார். நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மகனே, மகளே, உன்னுடைய காரியங்களை ஜெயமாய் மாற்ற விரும்புகிறார். உன்னுடைய காரியங்களை மகிழ்ச்சி நிறைந்த அனுபவத்துக்கு நேராய் மாற்ற விரும்புகிறார். உன்னை சிறப்பாய் வாழ வைக்க போகிறார். தானியேல் சீரும் சிறப்புமாய் இருந்தது போல உங்களையும் சீரும் சிறப்புமாய் மாற்றி அனுப்ப போகிறார். வாழ்க்கையில் இருந்த தடைகளை உடைத்து போட போகிறார். வாழ்க்கையில உங்களுடைய முன்னேற்றங்களுக்கு தடையாயிருந்த எல்லா தடைகளையும் ஆண்டவர் நிர்மூலம் செய்ய போகிறார். வெற்றியுள்ள வாழ்வை தரப்போகிறார். தானியேல் தன்னுடைய பக்தி வாழ்விலும் தன்னுடைய பணி வாழ்விலும் உண்மை உள்ளவராய் காணப்பட்டார். தானியேல் ஜெப வீரராய் காணப்பட்டார். தானியேல் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிற கருவியாய் செயல்பட்டார். இதற்கு கிடைத்த பிரதிபலன் 25, 26, 27 ஆகிய 3 வசனங்களையும் வாசித்து அதை சொல்லிவிட்டு இந்த செய்தியை நிறைவு செய்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். வாசிங்கள். பின்பு தானியேலுடைய உண்மை உள்ள வாழ்வு நிமித்தமாய், தானியேலுடைய ஜெப வாழ்வு நிமித்தமாய், தானியேலுடைய எல்லாரையும் ஆசீர்வதிக்கின்ற அந்த தன்மை நிமித்தமாய் ஏற்பட்ட விளைவு பிரதிபலனை பாருங்கள். ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால் உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினார். செகண்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் வெளியிடுகிறார். சட்டத்தை திருத்தி
பத்தி எழுதுகிறார். ஒரு புறஜாதி ராஜா சொல்லுகிறார், தேவனை அறியாத ஒரு ராஜா சொல்லுகிறார், ஆண்டவரை நம்பாத ஒரு ராஜா சொல்லுகிறார். ஒரு தானியேலுடைய வாழ்வு நிமித்தமாக தேவனுக்கு முன்பாக என்று சொல்லாமல் தானியேலின் தேவனுக்கு முன்பாக, தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்படுங்கள், நடுங்கி பயப்படுங்கள். ஆண்டவரை அறியாதவன் சொல்லுகிறார், ஆண்டவரை குறித்து கொடுக்கிற சாட்சியை பாருங்கள். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். அவரே தப்புவிக்கிறவர், அவரே ரட்சிக்கிறவர், வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர் அவரே. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த ராஜ்யத்தையும் மாற்றியது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த ராஜ்யமும் ஆண்டவரை அறிவதற்கு காரணமாய் அமைந்தது, ஆண்டவருடைய அன்பை ருசிப்பதற்கு காரணமாய் அமைந்தது. ஒரு ராஜ்யம் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுவதற்கு, ஒரு ராஜ்யம் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை காரணமாய் அமைந்தது. இந்த முதல் நாள் சேகர் ஐக்கிய நற்செய்தி பெருவிழாவில் ஆண்டவர் நம்மையும் அவ்வண்ணமாய் பயன்படுத்த விரும்புகிறார். நம்முடைய உண்மை உள்ள வாழ்வு நிமித்தமாய், நம்முடைய செப்ப வாழ்வு நிமித்தமாய், மற்றவர்களை ஆசீர்வதிக்கின்ற அர்ப்பணமுள்ள வாழ்வு நிமித்தமாய் நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ரட்சிக்க போகிறார், நம்முடைய சபையை கர்த்தர் ரட்சிக்க போகிறார், நம்முடைய கிராமத்தை கர்த்தர் ரட்சிக்க போகிறார். ஒரு பெரிய ஆத்மீக எழுப்புதல் நம்முடைய குடும்பங்களிலே உண்டாக போகிறது, நம்முடைய சபையிலே உண்டாக போகிறது. நாம் மட்டும் போதும், ஒரு மனிதனை கொண்டு ஒரு தேசத்தையே ஆண்டவரால் ரட்சிக்க முடியும் என்றால், என்னை கொண்டோ உங்களை கொண்டோ கர்த்தரால் நம்முடைய குடும்பத்தை ரட்சிக்க முடியும், நம்முடைய சபையை ரட்சிக்க முடியும், நம்முடைய கிராமத்தை ரட்சிக்க முடியும், நம்முடைய மக்களை ரட்சிக்க முடியும். ஆண்டவர் நம்மை பயனுள்ள பத்திரங்களாக பயன்படுத்த விரும்புகிறார். அவர் ஜெயம் கொடுக்கும் ஆண்டவர், அவர் ஜெயம் கொடுக்கும் ஆண்டவர். தானியேலுடைய காரியங்களை ஜெயமாய் மாற்றிய தேவன். இந்த ஆராதனையிலே பங்கெடுத்த ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளாகிய நம்முடைய காரியங்களையும் ஜெயமாய் மாற்ற போகிறார், ஜெயமாய் மாற்ற போகிறார். நம்முடைய தோற்று போன வாழ்க்கை, நம்முடைய வீழ்ந்து போன வாழ்க்கை ஜெயமாய் மாறப்போகிறது, ஜெயமாய் மாறப்போகிறது. நம்முடைய துக்கம், நம்முடைய கவலை, கண்ணீர் எல்லாம் மறைய போகிறது. நீ பட்ட பாடுகள் போதும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை யாருக்கும் தெரியாமல் படுக்கையை கண்ணீரால் நனைக்கின்ற பிள்ளைகளாய் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம், உள்ளம் உடைந்து போயிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, என்னுடைய வாழ்க்கை இப்படி மாறிவிட்டது, கண்ணீரும் கவலையும் நிறைந்த வாழ்வாய் என்னுடைய வாழ்க்கை ஆகிவிட்டது. இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லையா? இதிலிருந்து எனக்கு ஒரு மீட்பு இல்லையா? என்னுடைய குடும்பம் ரட்சிக்கும் அனுபவத்தோடு வாழ முடியாதோ? என்னுடைய குடும்பத்தில் சந்தோஷம் கடந்து வராதோ என்று சொல்லி ஏங்குகின்ற மகனே, ஏங்குகின்ற மகளே, ஏங்குகின்ற தாயே, தகப்பனே, ஜெயம் கொடுக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே ஜெயத்தை தரப்போகிறார், நம்முடைய வாழ்விலே ஜெயத்தை தரப்போகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஜெபிப்போமா? முடிந்தவர்கள் எல்லோரும் எழுந்து நின்று ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை தொடுகிற நேரம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற நேரம், ஆண்டவர் நம்மை ஆற்றல் படுத்துகிற நேரம், நம்முடைய வேதனை நிறைந்த கண்ணீர் நிறைந்த வாழ்வில் ஜெயத்தை தரப்போகிற நேரம். வார்த்தைகளினூடாய் வாழ்வு தந்த ஆண்டவர் தொடர்ந்து வார்த்தைகளினூடாய் வாழ்வு தர சித்தமுடையவராயிருக்கிறார். மகனே, மகளே, ஆண்டவரை மட்டும் நோக்கிப்பா. தானியே தன்னுடைய பணி வாழ்விலோ பக்தி வாழ்விலோ உண்மை உள்ளவராயிருந்த ஆண்டவரே, என்னுடைய கடமையிலே நான் உண்மையாயிருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் செய்கின்ற பணியிலே உண்மை உள்ள பிள்ளையா இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அது சின்ன பணியோ அது பெரிய பணியோ, எப்பேற்பட்ட பணி என்றாலும் எனக்கு தரப்பட்டிருக்கின்ற
கடமையிலே எனக்கு தரப்பட்டிருக்கிற பணியிலே நான் உண்மையாய் செயல்பட எனக்கு அருள் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபியுங்கள். ஆண்டவரே, என்னுடைய தோற்று போன வாழ்வுக்கு காரணம் என்னுடைய பக்தி வாழ்வுல உண்மை இல்லை அப்பா. கடமைக்காக நான் கிறிஸ்தவனாய் வாழ்ந்து விட்டேன் அப்பா. கடமைக்காக கிறிஸ்தவனாய் வாழ்ந்து விட்டேன். நான் உம்முடைய பார்வையில உண்மை இல்லை அப்பா. என்னை மன்னியும், என்னை மன்னியும். ஆண்டவருடைய சமூகத்தில் அழுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது செபியுங்க. ஆண்டவர், இந்த இடத்திலிருந்து அழுகின்ற பிள்ளைகளை ரட்சிக்கிற பக்தி வாழ்விலை உண்மை வேண்டும். நம்முடைய காரியங்கள் செய்யமாய் அமைய பக்தி வாழ்விலை உண்மை வேண்டும், பணி வாழ்விலை உண்மை வேண்டும். ஜெப வீரர்களாய் நாம் மாற வேண்டும். காரியம் சாதிப்பதற்காக ஜெபிக்கின்ற பிள்ளைகள் அல்ல, எப்பொழுதும் ஜெபிக்கின்ற பிள்ளைகளா, என்னாலும் எந்நேரமும் ஜெபிக்கின்ற பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய கஷ்டம் நிறைந்த வாழ்வுக்கு காரணம் நான் ஜெபிக்க மறந்ததப்பா. ஜெப நேரத்தை குறைத்து விட்டேன் அப்பா, ஜெப நேரத்தை குறைத்து விட்டேன். என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபியுங்க. நான் ஜெப வீரனா, ஜெப வீராங்கனையாய் மாற எனக்கு அருள் தாரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்க. ஆண்டவரே, உலகத்திலே நான் வாழுகின்ற காலம் முழுமையும் எல்லோரையும் ஆசீர்வதிக்கின்ற பிள்ளையாய் நான் இருக்க வேண்டும். யாரையும் நான் தூஷிக்கவோ யாரையும் சபிக்கவோ கூடாதப்பா. தானியேலை போல தன்னை கொல்ல கொடுத்தவரையும் ஆசீர்வதித்த அந்த பண்பு என்னிடத்திலே வரட்டும் ஆண்டவரே, என்னிடத்திலே உருவாகட்டும். என்னை கஷ்டப்படுத்துகின்ற பிள்ளைகள், என்னை வேதனைப்படுத்துகின்ற பிள்ளைகள், என்னை துக்கப்படுத்துகின்ற பிள்ளைகள், என்னை துயரப்படுத்துகின்ற பிள்ளைகள் எல்லோருக்காகவும் நான் அவர்களை ஆசீர்வதிக்கும் தன்மையோடு காணப்பட, அவர்களை மன்னிக்கும் தன்மையோடு காணப்பட எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபியுங்கள். அப்பேற்பட்ட குணாதிசயங்கள் நமக்கு இருக்கும் என்று சொன்னார். தானியேலை ஆசீர்வதித்த தேவன் இப்போது நம்மையும் ஆசீர்வதிப்பார். தானியேலுக்கு ஜெயம் கொடுத்த தேவன் நமக்கும் ஜெயம் கொடுப்பார். அவர் ஜெயம் கொடுக்கும் ஆண்டவர், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லோரும் ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். Thank you Jesus. வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியால் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் ஜெயம் ஆண்டவர் கோடி கோடி ஜெயத்தை தரப்போகிறார். ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்தவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஆண்டவர் கோடி கோடி பிள்ளைகளுடைய வாழ்வில் ஜெயத்தை கட்டளையிடுகிறார். இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கரத்தினாலே தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என்பவர், எதற்குமே அஞ்சிடே. நீதியின் கருத்தினார் தாங்கியே நடத்துவார். நீதியின் கருத்தினார் தாங்கியே
அஞ்சிடே எதற்குமே அஞ்சிடே துதிக்கிறோம். ஜெயம் கொடுக்கும் ஆண்டவரே, அற்புதம் செய்கிற ஆண்டவரே, அதிசயம் செய்கிற ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர், என்னை காப்பவர். உறங்குவதில்லையே, என்னை காப்பவர். உறங்குவதில்லையே. ஆண்டவர் கட்டளையிடுகிறார். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவர். எல்லாரும் தனிப்பட்ட வாழ்வில் இருக்கிற காரியங்களுக்காக செபியுங்க, ஆனந்த வாழ்வுக்காக செபியுங்க, ஆன்மீக வாழ்வுக்காக செபியுங்க. ஹல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துதியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் அநேக பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கிற கஷ்டங்கள் தோற்று போன வாழ்வு அனுபவங்களில் கொண்டிருக்கிறார். ஆண்டவரை துதித்து நன்றி சொல்லி செபியுங்கள். வெற்றியை தரப்போகிறார், விடுதலை தரப்போகிறார், சுகத்தை தரப்போகிறார். ஸ்தோத்திரம் என்று சொல்லி செபியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதம், அதிசயங்களை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை வெளிப்படுத்துகிறார். கோடி கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் Thank you, thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவர். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வை விடுதலை தருகிற ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை வெளிப்படுத்தின தேவனே உமக்கு நன்றி அப்பா. அநேக பிள்ளைகளுக்கு வாழ்வு கொடுத்தீரே அப்பா. வார்த்தைகளினாலே வாழ்வு கொடுத்த ஆண்டவரே உமக்கு நன்றி. ஜெயத்தை கட்டளையிட்டதற்காக நன்றி அப்பா. எங்கள் பிள்ளைகளுடைய பாடுகளிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து, வியாதிகளிலிருந்து ஆண்டவர் விடுதலை தந்ததற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் இந்த இடத்திலே தனித்தனியாய் பெயர் பெயராய் ஆசீர்வதித்ததற்காக நன்றி அப்பா. இந்த முதல் நாள் சேகர ஐக்கிய நற்செய்தி பெருவிழா வழியா ஆண்டவர் செயல்பட்டதற்காக நன்றி. உதவி செய்யும் கண்மலையாய், ஒத்தாசை வரும் பர்வதமாய், அடைக்கலமானவராய், பலனானவராய், அனுகூலமான துணைவராய் எங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் தேற்றினதற்காக நன்றி. எங்கள் பிள்ளைகளை திடப்படுத்தினதற்காக நன்றி.
தைரியப்படுத்தினதற்காக நன்றி. இந்த நாளில் ஆண்டவருடைய மகிமையை நாங்கள் அனுபவிக்கும் பாக்கியம் தந்ததற்காக நன்றி அப்பா. பச்சுளம் குழந்தைகள், சிறுவர்கள், சிறுமிகள், வாலிப பிள்ளைகள், தாய்மார்கள், தகப்பன்மார்கள் எல்லோரோடும் உம்முடைய கிருபை இருந்ததற்காக நன்றி. உண்மையாய் ஆண்டவர் என்னோடு பேசினார். ஆண்டவர் என்னை வார்த்தைகளினாலே தொட்டார், வார்த்தைகளினாலே வாழ்வு தந்தார். அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். என்னை ஆண்டவர் இந்த இடத்திலே அழைத்து வந்தது நல்லது என்பதையெல்லாம் அனுபவித்த பிள்ளைகள், ஆண்டவருடைய தொடுதலை உணர்ந்த பிள்ளைகள் எல்லோரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த முதல் நாள் சேகர் ஐக்கிய நற்செய்தி பெருவிழாவை அற்புத பெருவிழாவாய், அர்த்தமுள்ள பெருவிழாவாய் ஆண்டவர் எங்களுக்கு தந்ததற்காய் நன்றி அப்பா. மழை நிறைந்த சூழ்நிலைமையிலும் மழை எங்களுக்கு தடையா இல்லாதபடிக்கு நாங்கள் ஒன்றாய் கூடி உம்மை பாட, உம்மை துதிக்க, உம்மை ஆராதனை செய்ய, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுக்க ஆண்டவர் தந்த பாக்கியங்களுக்காக நன்றி. எங்கள் சேகர தாயரை ஆசீர்வதித்து அதற்காக நன்றி. அவருடைய தலைமை உரையை ஆசீர்வதித்து நன்றி. பாடல் பாடின பிள்ளைகள், ஜெபித்த பிள்ளைகள், இசைக்கருவிகள் இசைத்த பிள்ளைகள் எல்லோரோடும் ஆண்டவருடைய கிருபை இருந்ததற்காக நன்றி அப்பா. கன்வென்ஷன் கூட்டத்துக்காக உழைத்த பிள்ளைகள், ஜெபித்த பிள்ளைகள், கொடுத்த பிள்ளைகள், பங்களிப்பு தந்த பிள்ளைகள் எல்லோரையும் இந்த முதல் நாளிலே கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. சமாதானத்தோடு இந்த இடத்திலிருந்து அனுப்பும். நாளைய தினத்திலே இன்னும் அநேக பிள்ளைகளை நாங்கள் அழைத்து வருவதற்காக எங்களை கருவியாய் கர்த்தர் பயன்படுத்துவீராக. நாளைய தினமோ ஆண்டவரே சிறப்பாய் நாங்கள் எல்லோரும் இந்த இடத்திலே கூடி உம்மை ஆராதனை செய்ய அருள் தாரும். அதுவரையில் உம்முடைய நீங்காத கிருபை, நிறைவான பிரசன்னம் எங்கள் அத்தனை பேரோடும் தங்கி இருக்கட்டும். துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாயிருக்கிற இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்திலே தாழ்பணிந்து வேண்டுகிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.